பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை எபேசியர் 4 30 வசனம் 31 32 சொல்லுகிறது பாருங்கள். அன்றி நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அல்லேலூயா. அன்றி நீங்கள் கர்த்தருக்குள் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன பண்ணக்கூடாதான்? துக்கப்படுத்தாதிருங்கள். பாருங்கள், அப்போ துக்கப்படுத்தாதிருங்க. அபிஷேகம் பெற்ற நீங்கள் என்ன இருக்கக்கூடாது? சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கமும், கூக்குரலும், தூசணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கள் கடவுது. அல்லேலூயா. இந்த காரியங்கள் நம்மிடத்தில் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் அப்போ கசப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, மூர்க்கம் இருக்கக்கூடாது, கூக்குரல்லாம் என்ன? சில பேரை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுவாங்க, கூக்குரலிட்டு கதறுவாங்க, அழுகுவாங்க, சண்டை போடுவாங்க. அது இருக்கக்கூடாது. தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கள் கடவுள். துர்க்குணம் இருக்கக்கூடாது, தூஷண வார்த்தை பேசக்கூடாது. இதெல்லாம் நம்மை விட்டு நீங்கணும், அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும். அப்போ பாருங்கள், ஒருவருக்கொருவர் தயவாகவும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. மன்னிக்கிற மனப்பான்மை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. வைராக்கியம் நமக்கு இருக்கக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அப்போ ஒருவருக்கொருவர் தயவாய் இருக்கணும். உங்களிடத்துல வந்து பேச வராங்கன்னா அன்பாய், ஆண்டோடைய வார்த்தையை அன்பையாக சொல்லுங்கள், தயவாய் பேசுங்க, அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு ஆறுதல் படுத்துங்க. அப்போ பாருங்கள், மன உருக்கமாய் பேசுங்க. பாருங்கள், மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு இயேசு எல்லா நம்முடைய பாவங்களை மன்னித்தார் இல்லைங்களா? அதே போல் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு மன்னியுங்கள். அல்லேலூயா. அப்போ ஒருவர் மன்னித்து ஒருவரை நேசித்து வாழ வேண்டும், நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. தயவாக இருக்கணும், உருக்கமாக இருந்து அவர்களோடு அன்பாய் பழகணும், ஆறுதலாய் கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை அன்பாய் சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்காய் ஆதாயப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட இந்த வேதத்தின் பிரகாரம் தயவாய் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவர் மன்னித்து வாழுவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வோம். தகப்பனே, மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிற சோத்திரம். நேற்று மீண்டும் மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயம் தாழ்த்தி பொறுப்பாத்தில் தருகிற தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.